எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி அடி தொம்சம் தூள் தான். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 3 கேண்டிலுங்க. ஜஸ்ட்டு வந்து கால் சைடில் ஒரு 3 கேண்டில் 95 பாயிண்ட்ஸ் வந்து புக்குங்க. 90 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 90+ பாயிண்ட்ஸ் வந்து 3 கேண்டில் இந்த இடத்துல ஆரம்பித்தோம். இங்கே போய் தான் நம்ம முடித்தோம். 3 கேண்டில், ஒன்லி 3 கேண்டில்ஸ், 355 360 புக்கு. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட லெவல் என்ன, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணிடாதீங்க. மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும். அதில் ஒரு அனுபவம் கிடைக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மண்டையை பிச்சுக்கிட்டு மண்டை சூடாகி தெரியக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே இன்றைக்கி 23,500 கால் ஆப்ஷன் அண்டு 23,800 புட் ஆப்ஷன். இவன் 2 பேரை தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நல்ல கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து 650 இந்த இடத்துல நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணி தான் அவன் வந்து ஓப்பன் பண்ணுறான் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே தான் வந்து மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி குடுன்னு மேலே ஓடிட்டான். ஓகேவா? ஓடினா ரைட். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புட் ஆப்ஷன் 23,800 புட் ஆப்ஷன். இங்கே இந்த இடத்துல ஒரு பிளாக் வந்து கிரியேட் ஆகிருக்கு. 1 மினிட் கேண்டில் தான் வச்சுருந்தேன் அந்த டைமில். இந்த இடத்துல ஒரு 1 மினிட் கேண்டில் பிளாக் கிரியேட் ஆகுது. இங்கேருந்து பை ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சடச்சன்னு ஓடிட்டான். நம்ம எப்பயுமே மார்க்கெட்டை விரட்டி பிடிக்க மாட்டோம். இந்த இடத்துல போய் அப்படியே கொஞ்சம் டான்ஸ் ஆடினா சரியா. இந்த இடத்துல வந்து கால் சைடில் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் ஒரு 1 மினிட் கேண்டிலில் இவன் மேலே ஒரு ஆர்டர் பிளாக்கை கிரியேட் பண்ணிட்டேன். ஏன்னா இவன் கீழே கிரியேட் பண்ணியிருக்கான்ல இந்த புட் ஆப்ஷன். இவன் வந்து கால் ஆப்ஷன் மேலே பிளாக் இது கிரியேட் பண்ணியிருந்தான். அதே மாதிரி இந்த கேண்டிலுக்கும் 50% கரெக்டாக வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல 268 அந்த ரேஞ்சில் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஓகேவா? இந்த இடத்துக்கு போகணும், இங்கே வரைக்கும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டக்கு கீழே வந்தால் 10 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரேடு 10 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் ஹிட்டு. அடுத்த ட்ரேடு நான் வந்து புட் ஆப்ஷனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டைமில் இந்த 192 அப்படின்ற லெவலில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த 192 லெவலை மார்க்கெட் என்ன பண்ணுறான், ஒரு கேண்டில் ஒரே ஒரு 5 மினிட்டுக்கு மாற்றிட்டோன்னா 5 மினிட் கேண்டில் ஒரு கேண்டில் எனக்கு பிரேக் பண்ணி இங்கே எனக்கு சஸ்டெயின் பண்ணணும், மேலே க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்த 192 ஒரே ஒரு கேண்டில் வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த கேண்டில் தான் க்ளோஸ் வச்சுச்சு. 193 ஆர்டர் எடுத்தது. இந்த கேண்டிலோட விக்குக்கே ஆர்டர் எடுத்தது. 222 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருந்தேன். 220 வரைக்கும் போயிருந்தான். மறுபடியும் போய் 222 ஹிட் பண்ணிட்டான். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால் மார்க்கெட்டில் வந்து புட் சைடில் தான் மொமெண்டம் இருக்கணும். புட் சைடு மொமெண்டம் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால மறுபடியும் இங்கேருந்து மார்க்கெட் இறங்கி வந்துச்சு. இந்த பையர் வந்து செல்லர்கிட்ட தோற்றுருந்தான். இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே மார்க்கெட்டால் அக்செப்ட் பண்ண முடியல. இங்கே பாட்டமில் வந்து மறுபடியும் நம்ம 192ங்கிற லெவலுக்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது. அந்த டைமில் இந்த 1 மினிட் கேண்டில் மறுபடியும் 1 மினிட்டில் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸில் இந்த புட் ஆப்ஷன் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அவனால் ஒரு நியூ ஹை வைக்கவே முடியல. ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணுதுன்னா ஒரு நியூ ஹை வந்து உடனே மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணணும். பக்கத்தில் ஒரு பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்கா. அப்போ இந்த இடத்த வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், ஒரு நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப்பு தான் மேலே நடந்தது. இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன். இங்கேருந்து மார்க்கெட்டு இது போஸ்ட்டு, இது ஃப்ளாகு. இங்கே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிருக்கணும். ஆனால் போகாமல் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆனால் லோயர் லோ ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணிக்கிற ஆரம்பித்தான். பாருங்கள், ஒரு ஹை ஒரு லோ
இப்போ ஒரு ஹை கொடுத்துருக்கான், அப்போ ஒரு லோ தான் கொடுப்பான். அப்படின்றதுனால இங்கேயே சுதாரிச்சுட்டு நம்ம அப்படியே கால் சைடு வந்தோம். 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த நேரத்தில் நம்ம பாட்டத்தில் எடுத்திருப்போம். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல பாட்டத்தில் எடுத்திருப்போம். இங்கே கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. கால் ஆப்ஷன் ப்ரீமியம் இந்த இடத்துல கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. சரியா, அதனால நம்ம யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தா லிக்விடிட்டி இவன் கீழே நல்லா ஸ்வீப் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே இதுதான் பை ஏரியா, இதுக்கு கீழே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு அவனோட ஸ்ட்ரென்த்தையும் ஷோ பண்ணிட்டான். ஷோ பண்ணால் சரி இந்த இடத்துல எங்கேயாவது என்ட்ரி எடுக்கலாம் பார்த்தா இவனுக்கு குடுக்குன்னு ஓடுறான். நம்ம தான் சொன்னோமே, மார்க்கெட்டை விரட்டி பிடிக்க மாட்டோம். 225 பிடிக்க வேண்டியவன் 265க்கு போயிட்டான். ஆனால் அங்கே விடுவோமா? நம்மளை ஏமாத்தையா பார்க்குற இவன் புட் ஆப்ஷன் வீணாக போனவன் அதோட இதாக போயிட்டான், வேஸ்ட்டு ஃபெல்லோ ஆகிட்டான். ஓகேவா, புட் ஆப்ஷனை அதோட தலைமொழிகிட்டு நம்ம கால் சைடில் இண்டெக்ஸில் வந்து இந்த இடத்துல இருந்த மார்க்கெட் இருந்தது. இந்த செல்லர் ஓப்பனுக்கு கீழே போனால் மட்டும்தான் என்ன ஆகும், மார்க்கெட் கீழே போகும். இல்லாட்டினா மார்க்கெட் இங்கே இருந்து மார்க்கெட் மேலே வரும். மேலே வர்றவனுக்கு டார்கெட்டு இது தான் கொடுத்துருந்தோம். இது 23,752 ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த லைனு. ரெண்டாவது டார்கெட் 816 இந்த பிளாக் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். மூணாவது டார்கெட் இந்த டார்கெட்டு. ஸோ இந்த 3 டார்கெட்டையும் நம்ம ட்ரா பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. 3 கேண்டிலுங்க, ஜஸ்ட் 3 கேண்டில். நம்ம எடுத்த இடத்துலேருந்து 268 ரூபா, 255, 260 ரூபாவில் வந்து மூணாவது கேண்டில், சாரி 365, 370 மூணாவது கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. 355லேருந்து 365, 365 ஜஸ்ட்டு 3 கேண்டலில் நம்மளுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்ஸு டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், கற்றுக்காமல் போய் லாஸ் பண்ணாதீங்க. ஓகேவா, திரும்பவும் இந்த இடத்துக்கு பாருங்கள், மறுபடியும் அதே நம்ம பிளாக்கு இங்கே பாருங்களேன், இந்த கால் ஆப்ஷன் நம்ம காலையில் ஒரு பிளாக் கொடுத்துருந்தோம்ல, அதே 302க்கு வந்தால் அங்கேருந்து மறுபடியும் 372, 75. சரியா, இங்கே இந்த இடத்துல இந்த லைன் எடுத்து கொண்டு வந்து கொடுத்தோம் இந்த இடத்துல. ஓகே, இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு ஃபால் இந்த லெவல் வரைக்கும் வரணும். இதையும் பிரேக் பண்ணால் அடுத்து இந்த லெவல் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல புட் ஆப்ஷனில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து இங்கேயும் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. புட் ஆப்ஷனில் இங்கேயும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டில் இந்த இடத்துலையே வச்சு முடிச்சிட்டாங்க. இது ஒரு புல்லிஷ் ஃப்ளாக் ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்னும் அன்சர்டினிட்டியாக தான் இருக்குது. மார்க்கெட்டு இன்னுமே ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. ஸோ புட் ஆப்ஷன் இந்த பிடிஎஸ்டி எடுக்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் மார்க்கெட்டு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனம் இல்லாமல் ட்ரேட் பண்ணிங்க வச்சு செஞ்சு விட்டுரும் மார்க்கெட்டு. ஓகேவா, ஸோ ரொம்ப கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளோட நியூ பேட்ச் ஆரம்பிக்குது. எல்லோரும் வாங்க, படிக்கலாம், கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் புதுசாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அண்டு நேற்று ஒரு கமெண்ட் படித்தேன், அது எப்படி டெய்லி ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஏங்க, கற்றுக்கிட்டு பண்ணால் எப்போவுமே ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஏதாவது ஒரு பக்கம் நம்மளுக்கு எஸ்எல் ஹிட் ஆனாலும் நம்மளை ஸ்டாப் லாஸே வந்து 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் தாங்க. 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ். அண்டு நம்ம லெவலில் எடுத்துகிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30, 50, 100 அந்த லெவலில் தான் இருக்கும் டார்கெட். எல்லாமே மினிமம் 30, 50, 100 அந்த லெவலில் தான் இருக்கும் நம்மளோட டார்கெட்ஸ். ஓகேவா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பேட்சில் மீட் பண்ணலாம். அண்டு கமாடிட்டி மார்க்கெட், கமாடிட்டியில் 8200 அப்படின்ற லெவல் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருந்தது. 8000லேருந்து 8200 லெவலு மார்க்கெட் அதை ஹிட் பண்ணிடுச்சு. ஹிட் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணாங்கன்னா 8200 மார்க்கெட்டு தாண்டாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நிஃப்டியை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நிஃப்டி வந்து இறங்காமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எப்போ 8200 மார்க்கெட்டு வந்து க்ரூட் ஆயில் வந்து பிரேக் பண்ணானோ அப்போவே அங்கே வந்து ஃபாலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேனிக் ஆகி எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இவன் பாருங்கள் 9200 பக்கத்தில் வந்துட்டான். 9050 பக்கத்தில் வந்துட்டான். நேற்றே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கே சொல்லியிருந்தோம், இந்த பையர் ஓப்பன், இந்த க்ரூட் ஆயில் வந்து இந்த பையர் ஓப்பனுக்குள்ளே அக்செப்ட் ஆகுறான். இது இங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பையர் ஓப்பன் தான் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று ஈவினிங் கிளாஸில் கூட சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் ரிஜெக்ட் ஆயிடுச்சு.
கரெக்டாக பாருங்கள், இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். இன்றைக்கி மார்க்கெட்டு இது இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்லேயும் இன்றைக்கி நிஃப்டி ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கான். ஸோ இது ஒரு நிரந்தரமானது தான் கேட்டேன்னா, இதுக்கு வந்து இவன் கேப்பை வச்சு அவனோட ஸ்ட்ரென்த்தை காமிச்சானா இது நிரந்தரமானது. இல்லாட்டினா மறுபடியும் மார்க்கெட் வீக்காக தான் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து இன்னுமே வந்து ஒரு அன்சர்டினிட்டி மோடில் தான் இருக்குது. யார் யாரெல்லாம் பிடிஎஸ்டி எங்கெங்கெல்லாம் எடுத்து கும்பல் சேர்ந்துருக்காங்களோ அங்கெல்லாம் மார்க்கெட் வந்து அவங்களோட எஸ்எலை சூப்பராக அழகாக கன் பண்ணுறான். ஸோ லாஸ் பண்ணாதீங்க, கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், பார்த்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் குட் நைட், ஹாப்பி வீக்கெண்டு.